ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை வந்து ஏர்போர்ட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுற வீடியோ. இந்த வீடியோ நான் வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங் வெயிட் என்ன அப்படின்னு பாருங்கள். 80 ஆல்மோஸ்ட் 81ங்க. எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அகைனும் வந்து ஏறி நின்று பார்த்தேன். அச்சு பிசுறாமல் அதே வெயிட்டு தான் காட்டுச்சு. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த வெயிட் இதுதான். ஆரம்பத்தில் இந்த வெயிட் லாஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஓல்டு சாங் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தோம். இந்த ஒரு 2 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ சாங் ஷார்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் வந்து நம்ம வெயிட் லாஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதையும் வந்து வெற்றிகரமாக ஒரு 30 டேஸ் போட்டு முடிச்சுட்டேங்க. மேக்ஸிமம் என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 10-15 பேர் தான் வந்து லைக் பண்ணுவீங்க. பட் அவங்க தான் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தவங்க. ஒரு சில பேர் சூப்பராக கமெண்ட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்களெல்லாம் வந்து சீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலே ரெகுலராக வந்து இந்த 30 டேஸும் டயட் ஃபுட்டு எடுத்துக்கிறதுலையாகட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறதுலையாகட்டும் இதிலலாம் சீட் பண்ணாமல் ரெகுலராக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. மேக்ஸிமம் போனீங்கன்னா 1 டே தான் வந்து நான் சீட் பண்ணியிருப்பேன். அதுவும் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்ட்டிக்கு போனப்போ தவிர்க்க முடியாமல் ஒரு பீஸு ஸ்வீட் கேக் சாப்பிட்டுட்டேங்க. அதர்வைஸ் நான் ஸ்வீட்டை தொடவே இல்லை. அதே மாதிரி ஒர்க் அவுட் வந்து 1 டே என்னால் பண்ண முடியல. அதுவுமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த டயட்டில் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. டயட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எவ்வளோ ஃபுட்டு வேணுமோ அவ்வளோ ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 கேஜி வெயிட் லாஸ் ஆகியிருந்ததுங்க. ஆஃப்டர் 78 கேஜிக்கு அப்புறம் தான் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மில்க் ப்ராடக்ட் எடுத்துருக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேங்க. க்ரீன் டீ, பிளாக் காஃபி அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பன்னீர், சீஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மீல்ஸுமே வந்து 2 மீல்ஸ் ஆக்கிட்டேன். அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, ரெகுலராக வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். 1 டே தவிர 14 டேஸும் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்து ஃபைனலாக எவ்வளோ வெயிட் வந்து 30 டேஸில் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது செக் பண்ண வீடியோ தான் இது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 75.6 இருக்கிறேங்க. ஸோ இந்த டயட் மூலியமா இந்த 30 டேஸில் நான் வந்து எவ்வளோ கேஜி வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண போகிறது நீங்கள் தான். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வந்து லேட்டஸ்ட்டாக எடுத்த வீடியோ, டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.